ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொக்கோலியும் எக்கு வச்சு ஒரு சூப்பர் ரைஸ் செய்யலாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு ப்ரொக்கோலி வந்துட்டு இப்போ நல்லா சுடு தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சுடு தண்ணி வந்துட்டு கேஸ் வந்து சூடாக பண்ணிவிட்டு இப்போ இது சேர்த்துடலாங்க. சூடான தண்ணியில் போட்ட ஆச்சுங்க. இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டுங்க. ஏன்னா அதில் எதனா பூச்சி எதனா இருந்தால் கூட அது அந்த கெமிக்கலெல்லாம் இதாகிடுங்க. சுடுதண்ணி வந்து 5 நிமிஷம் இருக்குங்க. இப்போ க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இது ரெடி பண்ணி ஆச்சுங்க. இப்போ ப்ரொக்கோலி ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாங்க. சோம்பு, பட்டை, லவங்கம் இது 3 பொருளும் சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணதை வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஆச்சு. இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க, மீடியம் சைஸில். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளி பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கினாவே போதும். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு ப்ரொக்கோலி வந்து சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். கேஸ் ஃபாஸ்ட்டாக வச்சு 5 நிமிஷம் ஆச்சுங்க ஃப்ரை பண்ணி. கரம் மசாலா 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகம் பவுடர் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர் பாதி ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தனியா பவுடர் பாதி ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சேர்த்தணும், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். 4 முட்டை சேர்த்துக்கலாங்க உடச்சி. இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. எக்கு வந்துட்டு பாருங்கள், இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி ஆன பின்னாடி நம்ம ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், ஆற விட்டுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். ரைஸ் போட்ட நம்ம 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரொக்கோலி எக்கை வச்சு நம்ம ரைஸ் செஞ்சுருக்கோங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல்லையும் அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.